அவ சொன்ன அம்புட்டு கண்ணும் என்னோடதுதான். வா எசக்கி, விளக்கேத்து சாமி. ஜஸ்ட் இப்படி ஒரு ஆரத்தி எடுத்து கண்ணேறி கழிச்சிட முடியுமா? அக்கா, நான் வேட்டக்காரன்ல மானு மேல குறி வச்சுட்டேன். ஆரத்தி எடுத்து என்னைய தடுக்க முடியுமா? அதானே. இல்ல இங்கனே நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி இல்ல, உள்ள போலாம். ஆமா ஆமா வா. எசக்கி, விளக்கேத்து சாமி. நீ வந்துட்டேன்னு நம்ம சாமிக்கு தெரியட்டும். ஏத்து. எடுத்துக்கோங்க. நான் நல்லா இருக்கணும். எங்க பிள்ளைங்களுக்கு திருநீர் வச்சு விடுங்க. நன் முத்தப்பண்டி நல்லா இருக்கட மணி. கொடுங்க. அப்பாடா, ஒரு வழியா என் மருமக என் வீட்டுக்கே வந்துட்டா. இந்தாரு எசக்கி, இனி இந்த வீட்ல நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது. நீங்க 2 பேரும் இருந்தீங்களே அந்த பழைய ரூம், அதத்தான் இப்போ உங்களுக்காக சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள போனா நீ வெளியே வரவே கூடாது, பாத்துக்க. நீ சும்மா இருத்த. குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாதான் பிரசவம் சொக பிரசவம் ஆகும்னு ஓமாவ தான் எனக்கு சொல்லியிருக்கா. நானும் வேலை செய்யதான் போகுதேன். ஏடி, உன்னை நான் வேலை செய்ய விட்டா உங்க அண்ணன் வந்து என்ன உண்டிலன்னு பண்ணிருவானே. அண்ணனை பத்தி மட்டும் பேசாத. சரிண்ணா, ரூமுக்கு போகுது. ஏடி, இலை பாண்டி, என்னல இது? சமூகத்தை பத்தி பேசுனதும் இம்புட்டு கலங்கி போதா? மனசே இல்லாம உனக்காத்தானமா இங்க வந்தா?